ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிக் ஐடி அகாடமி. இந்த செஷனில் நம்ம வந்து ஸ்டோர்டு ப்ரொசீஜரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே நம்ம வந்து ஒரு PLSQL டெவலப்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் நம்ம வந்து ஒரு இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னா இந்த PLSQL டெவலப்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜர் இருந்தால் நிறைய கொஷின்ஸ் வரும். நம்ம எப்படி ஸ்டோர்டு ப்ரொசீஜர் எழுதுகிறோம், அதை எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம், ஏன் வந்து ஸ்டோர்டு ப்ரொசீஜர் எழுதுகிறோம் அப்படிங்கிறதான் நிறைய கொஷின்ஸ் வரும். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், வித்தவுட் ஸ்கிப்பிங் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இதில் தான் டவுட் வந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த செஷனாக ஒரு ரீகேப் பார்த்துருவோம். நம்ம PLSQL பிளாக்கை வந்து நம்ம வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸாக பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஒன்று வந்து அனானிமஸ் பிளாக், இன்னொன்று வந்து நேம்டு பிளாக். ஸோ அனானிமஸ் பிளாக் அப்படிங்கிறது என்னென்னா அதுக்கு வந்து ஒரு பேர் இருக்காது. நம்ம அப்படியே டிக்ளரேஷன், இந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம், பிகின் அண்ட் எண்டு இதுக்குள்ளே எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டு எக்ஸெப்ஷன் இருந்தால் எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ இது வந்து மேண்டேட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிகின் அண்ட் எண்டு வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஒரு கோடில். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த டிக்ளரேஷன் பார்ட் வந்து வேரியபிள் இருந்துச்சு அப்படின்னா இங்கே டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ வேரியபிள் டிக்ளரேஷனும் இந்த எக்ஸெப்ஷனல் ஹேண்ட்லிங்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனல் ஒன். ஸோ இதுதான் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் செஷன் பார்த்துருக்குறோம். ஸோ அந்த செஷன் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த PLSQL ப்ரொசீஜர்ஸ் பார்க்கலாம். நேம்டு பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அனானிமஸ் பிளாக்குக்கும் நேம்டு பிளாக்குக்கும் அப்படின்னா, அனானிமஸ் பிளாக் வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகாது. ஸோ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம், அந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகிடுது, நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்துடுது, அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த டைம் வேணும் அப்படின்னா அதே கோடை நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும், நம்ம மேனுவலாக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும், அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் நம்ம மேனுவலாக. ஸோ இது வந்து அனானிமஸ் பிளாக். பட் நேம்டு பிளாக் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. டேட்டா பேஸ்லேயே வந்து அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடறோம், அதுதான் நேம்டு பிளாக்னு சொல்கிறோம். அதை வந்து 4 டைப்ஸ் ஆஃப் நேம்டு பிளாக்ஸ் இருக்குது நம்மளோட ஆரக்கிள் டேட்டா பேஸில். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர். ஸோ ப்ரொசீஜர், ஃபங்க்ஷன்ஸ், பேக்கேஜஸ், ட்ரிகர்ஸ். ஸோ இந்த 4மே வந்து நம்ம வந்து நேம்டு பிளாக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஏன் வந்து நம்ம நேம்டு பிளாக் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம ஒரு தடவை எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து கம்பைல் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து எரர் ஃப்ரீ கோடாக வந்து உள்ள ஸ்டோர் ஆகிடும், ஒரு டேட்டா பேஸில் ஆப்ஜெக்டாக ஸ்டோர் ஆகிடும். அதை வந்து மல்டிபிள் டைம் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து நேம்டு பிளாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரொசீஜர். சரி, ஓகே, ப்ரொசீஜர் அப்படிங்கிறதும் ஸ்டோர்டு ப்ரொசீஜர் அப்படிங்கிறதும் சேம் தான். அதனால தான் நம்ம சொன்னோம் ஸ்டோர்டு ப்ரொசீஜர் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ ப்ரீ கம்பைல்டு ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட்ஸ் அ ப்ரீ கம்பைல்டு ஆப்ஜெக்ட் ஸ்டோர்டு இன் டேட்டாபேஸ் அப்படிங்கிறதா வந்து ஸ்டோர்டு ப்ரொசீஜர். ஸோ ஒரு தடவை நம்ம கம்பைல் பண்ணிட்டோம் அப்படின்னா மல்டிபிள் டைம்ஸில் அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். கம்பைல் ஒன்ஸ், எக்ஸிக்யூட் மல்டிபிள் டைம்ஸ். இதுதான் வந்து ஸ்டோர்டு ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து கண்டிப்பாக ரீயூசபிலிட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரே தடவை நம்ம வந்து கோடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து ரீயூசபிலிட்டிக்காக யூஸ் பண்ணலாம். அதுதான் வந்து ரீயூசபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் வந்து ஸ்டோர்டு ப்ரொசீஜர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ப்ரொசீஜர். ஸோ ஸ்டாட்டிக் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ ஆல்வேஸ் இட் வில் கிவ் த சேம் ரிசல்ட். ஸோ நம்ம எந்த ஒரு ஸ்டாட்டிக் ப்ரொசீஜர் இன்புட் பேராமீட்டருமே அது கொடுக்க மாட்டோம், அது வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும். நம்ம வந்து ஆல்வேஸ் இட் வில் ரிட்டர்ன் த சேம் ரிசல்ட். இப்போ டேட்டா மாறுச்சு அப்படின்னா அது வந்து ரிசல்ட்டும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் பேராமீட்டர் நம்ம கொடுக்க மாட்டோம். அது வந்து ஸ்டாட்டிக் ப்ரொசீஜர். ஸோ வித்தவுட் எனி ஆர்கியூமெண்ட். ஸோ டைனமிக் ப்ரொசீஜர் தான் வந்து நம்ம ரியல் டைமில் நிறைய யூஸ் பண்ணுவோம். இந்த டைனமிக் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்கியூமெண்ட் கொடுக்கறது. ஸோ இதுதான் வந்து ஸ்டாட்டிக் ப்ரொசீஜர் அண்ட் டைனமிக் ப்ரொசீஜர். ப்ரொசீஜரில் வந்து 2 டிஃப்ரெண்ட் பார்ட் இருக்குது. ஒன்று வந்து ப்ரொசீஜர் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து ப்ரொசீஜர் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம சொல்லணும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வேரியபிளாக டிக்ளேர் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து சொல்லணும், அது வந்து ஸ்பெசிஃபிகேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் பாடி அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஓகே. ஸோ எப்படி வந்து ஒரு ப்ரொசீஜரை எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சின்டாக்ஸ். நீங்கள் இந்த சின்டாக்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அனானிமஸ் பிளாக் நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கிற மாதிரியே தான். ஸோ கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் அப்படின்னு போடுறோம். இந்த ரீப்ளேஸ் நம்ம கிரியேட்டுனே நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஏன் வந்து ஆர் ரீப்ளேஸ் அப்படின்னு போடுறோம்னா ஏற்கனவே இதே நேமில் ப்ரொசீஜர் இருந்துச்சு அப்படின்னா அந்த டெஃபினிஷனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக.
நம்ம ரீப்ளேஸ்னு கீவேர்டு எழுதலாம். ஸோ அது வந்து ஆப்ஷனல் தான். கிரியேட் ஆர் ரீப்ளேஸ். ஸோ கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் நேம். ஸோ ப்ரொசீஜரோட நேம் எழுதிக்கிறோம். இங்கே வந்து என்னென்ன ஆர்கியூமெண்ட்லாம் வேணுமோ அந்த ஆர்கியூமெண்ட்டை நம்ம எழுதிக்கலாம். லிஸ்ட் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஸோ இதில் வந்து இன்புட் பேராமீட்டர், அவுட்புட் பேராமீட்டர் அந்த மாதிரி எழுதுவோம். பார்த்தீங்கன்னா ஸோ வேரியபிள் டிக்ளரேஷனுக்கு ஆஸ் ஆர் இஸ் அப்படின்னு போடுவோம். போட்டுட்டு இங்கே வந்து வேரியபிளை டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் இங்கே வந்துட்டு பிகின் அண்ட் எண்ட். ஸோ நார்மலாக நம்ம அனானிமஸ் பிளாக் எழுதுகிற மாதிரி இதில் வந்து பிகின் அண்ட் எண்டில் நம்ம வந்து இங்கே வந்து எக்ஸிக்யூஷன் பிளாக் எழுதுவோம், எக்ஸிக்யூஷன் கோட் எழுதுகிறோம். இதில் ஏதாவது எக்ஸப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணுறீங்க, அந்த எக்ஸப்ஷனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க. இங்கே எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் போடுறீங்க. ஸோ கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் ப்ரொசீஜர் நேம், லிஸ்ட் ஆஃப் ஆர்குமெண்ட், இன்புட் பேராமீட்டர், அவுட்புட் பேராமீட்டர், இன் அவுட் பேராமீட்டர் எது வேணாலும் எழுதிக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று போடலாம், ஆஸ் போடலாம் இல்லை ஈஸ் போடலாம். போட்டுட்டு வேரியபிள் டிக்ளரேஷன், எத்தனை வேரியபிள் இருந்தாலும் டிக்ளேர் பண்ணுறோம். பிகின் அண்ட் எண்ட் ஆல் தோஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ரொசீஜரோட சின்டாக்ஸ். நான் ஒரு ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் எழுதுகிறேன். கிரியேட் ஆர் ரீப்ளேஸ். ஸோ ரீப்ளேஸ், கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் ப்ரொசீஜர் நேம். ஸோ ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ நம்ம ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் ஆர்கியூமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா விட்டுடலாம். ஸோ விட்டுட்டு இங்கே வந்து இஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். வேரியபிள் இருந்துச்சு அப்படின்னா இந்த இஸ் அண்ட் பிகின் இது ரெண்டுக்கு இடையில நம்ம வந்து அந்த வேரியபிள் இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து டிக்ளேர் பண்ணலாம். இங்கே இல்லை அப்படின்னா விட்டுடலாம். ஸோ அதனால் அது வந்து எரர் வராது. ஸோ எண்ட் அப்படின்னு போட்டுட்டு இந்த பிகின் அண்ட் எண்டுக்குள்ளே நம்ம வந்து கோட் எழுதுகிறோம், ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறோம். ஸோ dbms அண்டர்ஸ்கோர் அவுட்புட் டாட் ஸோ புட் அண்டர்ஸ்கோர் லைன். ஸோ அப்படிங்கிறது என்னென்னா இப்போ நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டை இந்த இடத்துலையே நம்மளுக்கு கொடுக்கும். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிளாக ஒரு கோட் எழுதுகிறோம். ஸோ வெல்கம் டு PLSQL ப்ரொசீஜர் அப்படின்னு நான் போடுறோம். PLSQL ப்ரொசீஜர் நான் வந்து கம்பைல் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து கம்பைல் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா dbms அவுட்புட்டில் நம்ம அனானிமஸ் பிளாக் எழுதும்போது இங்கேயே நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடும். பட் இங்கே இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வராது. இப்போ வந்து கம்பைல்டு அப்படின்னு தான் வரும். எப்படி நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இதை வந்து 3 டைப்பில் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஒன்று exec ப்ரொசீஜர் நேம் அப்படின்னு போட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இப்படி நீங்கள் வந்து execன்னு போட்டு இந்த ப்ரொசீஜர் நேம் போட்டிங்கன்னா இங்கே வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு எனக்கு ரிசல்ட் வரும். நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து செட் சர்வர் அவுட்புட் ஆன் அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வியூவில் போயிட்டு dbms அவுட்புட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த dbms அவுட்புட்டில் இந்த ப்ளஸ் சிம்பல் கொடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கேயும் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த dbms அவுட்புட். இது நான் வந்து ஃபஸ்ட்டு செஷன்லேயே சொல்லியிருக்கிறேன், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரியும். அப்படி இல்லை அப்படின்னா செட் சர்வர் அவுட்புட் ஆன் போட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து அவுட்புட் வரும். சரி, ஓகே, இப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா எக்ஸிக்யூட் அப்படின்னு எழுதிட்டு அந்த ப்ரொசீஜர் நேம் போடலாம். இல்லை அப்படின்னா ஒரு அனானிமஸ் பிளாக்ல கூட நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஸோ பிகின் அப்படின்னு போட்டுட்டு ஸோ பிகின் அண்ட் எண்டுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த ப்ரொசீஜரை அப்படியே நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ இப்படியே நீங்கள் கால் பண்ணலாம். இது மூணுமே சேம் ரிசல்ட்டை தான் தரும். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஏன்னா நம்மளுக்கு ஆர்கியூமெண்ட் இல்லை, வெறும் ப்ரொசீஜர் நேம் மட்டும்தான் இருக்குது. அதனால் நான் வந்து டைரெக்டாக அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இது எக்ஸிக்யூட் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு வந்து ரிசல்ட் அப்படியே வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து இதை ஆல்ரெடி கம்பைல் பண்ணிட்டேன். இந்த கோடு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் டேட்டாபேஸ். நான் வந்து எத்தனை டைம் வேணாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இங்கே வந்து PLSQL ப்ரொசீஜர் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு வருது. வெல்கம் டு PLSQL ப்ரொசீஜர்னு வருது. இதை நான் இப்படியும் கூட எக்ஸிக்யூட் பண்ணலாம். இங்கே வந்து ரிசல்ட் வருது, இங்கேயும் வரும், இங்கேயும் வரும். இந்த மாதிரி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ சப்போஸ் நான் வந்து இதை வந்து எரேஸ் பண்ணிடுறேன், கிளியர் ஸ்க்ரீன் கூட கொடுக்கலாம், எரேஸ் பண்ணுறேன், இப்படியும் பண்ணலாம். இந்த மாதிரி எது மாதிரி வேணாலும் நம்ம வந்து இந்த 3 டைப்பில் எது மாதிரி வேணாலும் PLSQL கோடு வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஸ்டாட்டிக் ப்ரொசீஜர். இது வந்து நீங்கள் எப்போ எக்ஸிக்யூட் பண்ணாலும் ஒரே ரிசல்ட் தான் தரும். இது ஸ்டாட்டிக் ப்ரொசீஜர். சரி, ஓகே, ஒரு ப்ரொசீஜர் எழுதிட்டோம், எனக்கு இந்த ப்ரொசீஜர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா நான் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராப், நார்மலாக ஒரு டேபிள் ட்ராப் பண்ணுற மாதிரி ட்ராப் ப்ரொசீஜர் நேம் அப்படின்னு போட்டிங்கன்னா அது ட்ராப் ஆகிடும். ஸோ இந்த ப்ரொசீஜரை வந்து நீங்கள் வந்து ட்ராப் பண்ணலாம். ஸோ பர்மனெண்ட்டாக டேட்டாபேஸ்லேருந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து டெலீட் ஆகிடும். ஸோ ட்ராப் ஆகிடும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ராப் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, இந்த கோட் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்னா அது இல்லை அப்படின்னு வரும். ஸோ இந்த
இந்த ப்ரொசீஜர் வந்து டிக்ளேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வருது. ஸோ நம்ம ஏன்னா ஆல்ரெடி ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஒரு ப்ரொசீஜர். சரி, ஓகே. இதில் வந்து எனக்கு வந்து இன்புட் பேராமீட்டர் கொடுக்கணும். சம் இன்புட் பேராமீட்டர் கொடுத்து அந்த வேல்யூவை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா அதை வந்து இன்புட் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒன்று வந்து இன்புட் பேராமீட்டர் இன்னுன்னு கொடுக்கலாம். ஸோ அவுட்புட் பேராமீட்டர் அவுட்டுன்னு கொடுக்கலாம். ஸோ இன் அவுட் பேராமீட்டர், ஸோ ஒரே ஒரே பேராமீட்டரை இன்புட்டாகவும் அவுட்புட்டாகவும் கொடுக்கலாம். அது வந்து இன் அவுட் பேராமீட்டர்ஸ். ஸோ இதுதான் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ். நம்ம வந்து இது எப்படி PLSQL கோடில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஒரு PLSQL ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணணும். அது வந்து எந்த 2 நம்பர் கொடுக்குறனோ அந்த 2 நம்பரை ஆட் பண்ணி எனக்கு ரிசல்ட் வரணும். ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர். அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு சிம்பிளான ப்ரொசீஜர் எழுதி அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம காம்ப்ளெக்சிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஈஸியாக புரியும். சரி, ஓகே. இது எப்படி ஒரு டூ டிஃப்ரெண்ட் நம்பர்ஸை எப்படி வந்து நம்ம ஆட் பண்ணி ரிசல்ட் கொண்டு வரது. ஸோ ஒரு தடவை நம்ம ப்ரொசீஜர் எக்ஸிக்யூட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் நம்பர் கொடுத்து அந்த ப்ரொசீஜர் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ கிரியேட் ஆர் ரீப்ளேஸ், ஸோ அடிஷன் ப்ரொசீஜர்னு போட்டுட்டு இதில் வந்து பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ ஏன்னா நான் வந்து ஸ்டாட்டிக் போகல, டைனமிக் போகிறேன். இதில் பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம். ஸோ என்ன பாஸ் பண்ணுறோம், num1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ num1 வந்து இன்புட் பேராமீட்டர்னா இன்புட் பேராமீட்டர். இதனோட டேட்டா டைப் என்ன அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ டேட்டா டைப் மட்டும் கொடுத்தா போதும், அதோட லென்த் கொடுக்க தேவையில்லை. ஸோ டேட்டா டைப் வந்து நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். சரி, ஸோ num2 அதுவும் இன்புட் பேராமீட்டர் தான், அதையும் நம்பர் டேட்டா டைப்பாக கொடுக்குறேன். நான் இங்கே சொல்லிட்டேன் ஆஸ் அப்படின்னு போட்டுட்டு நம்ம வந்து கோடு ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ நான் வந்து பிகின் அப்படின்னு போடுறேன். பிகின் அண்ட் எண்டு. இந்த பிகின் அண்ட் எண்டுக்குள்ளே இந்த 2 நம்பர் நான் வந்து ஆட் பண்ணி ரிசல்ட் எனக்கு வரணும். ஸோ அப்போ வந்து நான் வந்து டோட்டல் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். இந்த டோட்டல் அப்படிங்கிற கீவேர்ட்னால நான் டோட்டல் 1ன்னு போட்டுட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கோலன் ஈக்குவல் num1 என்ன num1 நாங்கள் கொடுக்குறோம் நம்பர் 1, அதே மாதிரி நம்பர் 2 இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி ரிசல்ட்டை வந்து டோட்டலில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஸ்டோர் பண்ணிடும். இந்த டோட்டல் 1 அப்படிங்கிறது என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறத நான் இங்கே டிஃபைன் பண்ணணும். ஏன்னா நம்ம PLSQL ப்ரொசீஜரில் யூஸ் பண்ணுறதுனால அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோம். இதை வந்து நம்பர் டேட்டா டைப்னு யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்பர் ஆஃப் உங்களுக்கு எவ்வளோ டிஜிட் வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. நம்பர் ஆஃப் 10 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ நம்ம கொடுத்துட்டோம். இதில் வந்து DBMS தி அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்னு நீங்கள் பிரிண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து வெளியில் வரோம். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி கோட் எழுதிட்டேன். இதை வந்து கம்பைல் பண்ணுறேன். ஸோ ஒரே ஒரு டைம் கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இப்போ இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, EX இந்த ப்ரொசீஜர் நேம். ஸோ ப்ராக்கெட்டில் 2 நம்பரை நான் வந்து இன்புட் பேராமீட்டராக கொடுக்கணும். ஸோ என்ன நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இது 2 எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த கோடு நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு வந்து த அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் ஆர் 79 அப்படின்னு வருது. ஸோ இப்போ நான் வந்து அதே கோடு தான் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் தரேன். அதே கோடு தான் டிஃப்ரெண்ட் வேல்யூ பாஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வரும். இப்போ இதுதான் வந்து ரியூசபிலிட்டி, கோட் ரியூசபிலிட்டி. ஸோ வேற ஒரு நம்பர் தரேன், எனக்கு இதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஒரு டைனமிக்காக ஒரு PLSQL கோடை வந்து எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரி, ஓகே. இதை வந்து எப்படி ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்லையோ இல்லை வேற ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு கோட் எடுத்துக்குவோம். நம்ம இந்த கோடு பார்த்தீங்க அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆர் ரீப்ளேஸ். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரீப்ளேஸ் அப்படிங்கிறது இந்த நேமில் ஆல்ரெடி ஒரு ப்ரொசீஜர் இருந்துச்சு அப்படின்னா இப்போ கொடுக்குற டெஃபினிஷன் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ அதனால தான் அதை ரீப்ளேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ரீப்ளேஸ் போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த நேமில் ஆல்ரெடி ப்ரொசீஜர் இருந்துச்சு அப்படின்னா எரர் த்ரோ பண்ணும். ஸோ ஆல்ரெடி இந்த நேமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது வந்து கிரியேட் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறனால நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம் அந்த டெஃபினிஷனை. ஸோ ஒரு டெஃபினிஷன் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே டோட்டல் சேலரி அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரொசீஜர் எதுக்காக கிரியேட் பண்ணுறோன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் டேபிள். இந்த எம்ப்ளாயிஸ் டேபிளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா HR ஸ்கீமாவில் எம்ப்ளாயோட சேலரி இருக்குது, அவங்களோட கமிஷன். ஸோ இப்போ இவங்களுக்குலாம் நல் அப்படின்னா அவங்களுக்கு கமிஷன் வாங்கலை அப்படின்னு அர்த்தம். ஆனால் எனக்கு வந்து டோட்டல் சேலரி கண்டுபிடிக்கணும். ஒரு எம்ப்ளாயி ஐடி கொடுத்தேன்னா அவங்களோட டோட்டல் சேலரியை எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா என்னோட ஒரு சினாரியோ, ஒரு ரெக்குயர்மெண்ட். இது எப்படி போடுறது,
அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் ப்ரொசீஜரோட நேம் டோட்டல் சேலரின்னு போட்டுக்கிட்டேன். எம்ப்ளாயி ஐடி இன்புட் பேராமீட்டர் அதை வந்து நம்பர் டேட்டா டைப்பில் வாங்குகிறோம். இங்கே வந்து டிக்ளரேஷன் அப்படிங்கிறது கிடையாது. இந்த இஸ் அண்ட் பிகின் இதுக்கு இடையில நம்ம என்ன எழுதுகிறோமோ அதுதான் டிக்ளரேஷன். ஓகே, ஸோ நம்ம வந்து வி சேலரி ஏன்னா சேலரியை நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் சேலரி இன்ட்டு இது வந்து எப்படி நம்ம வந்து இந்த கால்குலேஷன் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸாகவே நம்ம பார்த்துருக்குறோம். ஹேண்டிலிங் நல் வேல்யூஸ் இன் ஆரக்கிள் அப்படின்னு ஒரு செஷன் நான் போட்டிருக்கேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் சேலரி கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம போட்டிருப்போம். இந்த என்பிஎல்லாம் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு நல் வேல்யூவோட எந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பண்ணாலும் நல் வேல்யூ தான் வரும். அதை ஹேண்டில் பண்ணுறதுக்காகத்தான் இந்த என்பிஎல் யூஸ் பண்ணுறோம். கமிஷன் பர்சன்டேஜ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல் வேல்யூ அப்படின்னா 0 ரீப்ளேஸ் பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதோட ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தெரியும். இன்டூ வி சேலரி. ஸோ இந்த கால்குலேஷன் நம்ம கண்டுபிடிச்சி அதை வந்து வி சேலரியில் ஸ்டோர் பண்ணுறோம். ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு இந்த எம்ப்ளாயி ஐடி. ஸோ எந்த எம்ப்ளாயி ஐடி இங்கே கொடுக்குறோமோ அந்த எம்ப்ளாயி ஐடி இங்கே பாஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிபிஎம்எஸ் அவுட்புட்டில் த சேலரி ஆஃப் எம்ப்ளாயி அப்படின்னு போட்டு எம்ப்ளாயி ஐடியை பாஸ் பண்ணி வி சேலரியை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இந்த ப்ரொசீஜர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, கம்பைல் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக எக்ஸிக்யூட் அப்படின்னு கூட இந்த தடவை போட்டுக்கலாம். எக்ஸிக்யூட் அப்படின்னு போட்டு ப்ரொசீஜர் நேம் இங்கே வந்து நான் வந்து ஒரு எம்ப்ளாயி ஐடியை பாஸ் பண்ணணும். ஸோ ஏதாவது ஒரு எம்ப்ளாயி ஐடியை நான் பாஸ் பண்ணுறேன். பேராமீட்டராக நான் பாஸ் பண்ணுறேன், இன்புட் பேராமீட்டராக. அந்த இன்புட் பேராமீட்டர் வந்து இங்கே வரும். ஸோ இங்கே வந்துட்டு இந்த இடத்துல பாஸ் ஆகும். இந்த வேர் கிளாஸில் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு நம்ம வந்து நம்மளுக்கு அந்த எம்ப்ளாயியோட டோட்டல் சேலரி அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் அந்த டேபிளில் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவரோட சேலரி, கமிஷன் பர்சன்டேஜ் எல்லாமே சேர்த்து எனக்கு டோட்டல் சேலரி வரும். சரி, இதே வந்து வேற ஒரு எம்ப்ளாய்க்கு நான் வந்து எடுக்கணும். ஸோ 125 இல்லாமல் 134 இந்த எம்ப்ளாய்க்கு பார்க்கணும் அப்படின்னாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து 134 இதுதான் வந்து சேலரி அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு PLSQL கோடு. ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இதை பாருங்கள். நம்ம என்னென்ன ப்ரொசீஜர் எழுதணும், என்னென்ன ப்ரொசீஜர் நம்மளோட டேட்டா பேஸில் இருக்குது அப்படிங்கிற டிக்ஷனரி டேபிளில் நான் பார்க்கணும். டேட்டா டிக்ஷனரி டேபிளில் நான் பார்க்கணும் அப்படின்னா என்னென்ன டேட்டா டிக்ஷனரி டேபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் அண்டர்ஸ்கோர் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிளில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ப்ரொசீஜரோட லிஸ்ட்டு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரொசீஜரோட நம்ம இப்போ எழுதின எல்லா ப்ரொசீஜரோட லிஸ்ட்டு இருக்கும். இப்போ இது வந்து டைப்பில் நீங்கள் ஆப்ஜெக்ட் டைப்பில் போயிட்டு இது ப்ரொசீஜரா, பேக்கேஜஸா, ஃபங்க்ஷன்ஸா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ட்ரிகர்ஸா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இங்கே வந்து இது வந்து ப்ரொசீஜர் ஆப்ஜெக்ட் டைப்பில் ப்ரொசீஜரை மட்டும் எடுக்கணும் அப்படின்னா வேர் ஸோ ஈக்குவல் டு ப்ரொசீஜர் அப்படின்னு போட்டுடுறோம். ஸோ இதில் நம்மளுக்கு வந்து ப்ரொசீஜர் மட்டும்தான் எடுக்கும். அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். இப்போ ரன் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட யூசரில் க்ரியேட் பண்ணின ப்ரொசீஜர்ஸ். ஸோ இந்த எல்லா ப்ரொசீஜரும் வரும். சரி, ஓகே. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொசீஜரோட கோடு இல்லை. இப்போ வந்து ப்ரொசீஜரோட கோடு இல்லை. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா யூசர் அண்டர்ஸ்கோர் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு டேபிள் கோடு இருக்குது. ஸோ யூசர் அண்டர்ஸ்கோர் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த டேபிளில் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். இதுலேயும் நம்மளுக்கு வந்து அந்த ப்ரொசீஜரோட இங்கே வந்து ஆப்ஜெக்ட் டைப் வந்து எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு ட்ரிகர்ஸு, ப்ரொசீஜர்ஸு, ஃபங்க்ஷன்ஸு, சீக்வன்சஸ் எல்லாமே இருக்குது. அதில் நம்ம வந்து ப்ரொசீஜரை மட்டும் எடுக்கணும். டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம எடுக்க போகிறதில்ல, ப்ரொசீஜரை மட்டும் எடுக்கிறோம். இது எப்போ க்ரியேட் பண்ணோம் எல்லாமே இங்கே வந்து வரும். ஸ்டேட்டஸ் வந்து வேலிடில் இருக்கா, இன்வேலிட் இருக்கா எல்லாமே வரும். பட் அந்த கோடு வந்து நம்மளுக்கு இல்லை. அந்த கோடு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சோர்ஸ் அப்படின்னு ஒரு யூசர் அண்டர்ஸ்கோர் சோர்ஸ் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்குது. இதில் நம்ம வந்து அந்த ப்ரொசீஜரோட கோடு எல்லாமே இருக்கும், அதை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடிஷன் ப்ரொசீஜர் இப்போ எல்லாமே நம்ம எழுதியிருக்கிறோம். இப்போ வந்து நம்ம எழுதின ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா டைப் வந்து ப்ரொசீஜர் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ வேர் டைப் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டிங்கன்னா நம்மளுக்கு வரும். ஸோ டைப் ஈக்குவல் டு ப்ரொசீஜர் அப்படின்னு நான் போடுறேன். அந்த ப்ரொசீஜரை மட்டும் எடுத்துகிட்டு வரோம். இதில் போயிட்டு நம்ம என்ன ப்ரொசீஜர் எழுதணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் அப்படின்னு எழுதணும். அண்ட் நேம் ஈக்குவல் டு இந்த ப்ரொசீஜர்
நேம் போட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த ப்ரொசீஜர் மட்டும் வரும். இப்போ அது மட்டும் வரும். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து நம்மளுக்கோட ப்ரொசீஜரோட கோடு. ஸோ இப்போ செலக்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுதான் ப்ரொசீஜர் கோட். இதை நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதை காப்பி பண்ணிங்கன்னா நம்ம எழுதின ப்ரொசீஜர் வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி காப்பி பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் இதை வந்து அப்படியே பார்த்துக்கலாம். டெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் ஒவ்வொரு நம்ம லைனாக எழுத இந்த மாதிரி மல்டிபிள் லைன்ஸ் கிரியேட் ஆகுங்க. ஸோ அதனால் இந்த ப்ரொசீஜர் நம்ம இப்படி எடுத்துக்கிறோம். இதுதான் வந்து நம்மளோட டிக்ஷனரி டேபிள்ஸ். இதில் நம்ம பார்த்துக்கலாம். ரியல் டைமில் கூட இது மாதிரி பார்த்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ எக்ஸிஸ்டிங் ப்ரொசீஜர், இப்போ ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதை நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரொசீஜர் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போயிட்டு ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இன்வேலிட்னு அர்த்தம். இந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து இன்வேலிட். இங்கே வந்து இப்போ ப்ரொசீஜர் அப்படின்னு ஒரு ஆல்ரெடி இருக்கிற ப்ரொசீஜர் இருக்குது. இப்போ ஆட் ஜாப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு டேபிள் ஒரு ப்ரொசீஜர் எழுதியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் ப்ரொசீஜர் நேம். இதில் வந்து எத்தனை பேராமீட்டராக பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மொத்தம் வந்து எம்ப்ளாயி ஐடி, ஸ்டார்ட் டேட்டு, எண்ட் டேட்டு, ஜாப் ஐடி, டிபார்ட்மெண்ட் ஐடி, இந்த 5 பேராமீட்டரை பாஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே என்னென்னா எல்லாமே பை டிஃபால்ட்டாக இன்புட் பேராமீட்டரு. நம்ம அப்படின்னு சொல்லலைன்னா இன்புட் பேராமீட்டராக எடுத்துக்கோ. இந்த ஜாப் ஹிஸ்ட்ரி ஏன் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, டேட்டா டைப் சொல்லாமல் ஏன் பர்சன்டேஜ் டைப் சொல்கிறாங்கன்னா இது வந்து ஆங்கர்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து ஹார்ட் கோட் பண்ணாமல் அந்த டேட்டா டைப்பை ஹார்ட் கோட் பண்ணாமல் நம்ம வந்து அந்த டேபிளில் என்ன டேட்டா டைப் இருக்கோ அந்த பர்சன்டேஜ் டைப்னு போட்டிங்கன்னா அந்த டேபிளில் இருக்கிற டேட்டா டைப் எடுத்துக்கும். ஸோ இதை பற்றி நம்ம வந்து ஒரு டீட்டெயில்டாக ஆங்கர்டு டேட்டா டைப்னு ஒரு செஷன் போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ ஜாப் ஹிஸ்ட்ரி, எம்ப்ளாயி ஐடி, பர்சன்டேஜ் டைப்னா இந்த ஜாப் ஹிஸ்ட்ரி டேபிளில் இருக்கிற எம்ப்ளாயி ஐடியோட டேட்டா டைப்பை எடுத்துக்கும். நம்ம வந்து ஹார்ட் கோட் பண்ணாமல் இந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி கொடுக்குறோம். இங்கே வந்து இஸ் அண்ட் பிகின் கடையில் நம்ம வந்து வேரியபிளே இல்லை. இன்சர்ட் இன்டு டேபிள் நேம், இந்த எம்ப்ளாயி ஐடி, ஸ்டார்ட் நேம், எண்ட் டேட்டுங்கிற 4 காலம் இருக்குது. ஸோ மொத்தம் 5 காலம் இருக்குது. அந்த 5 காலமுக்கு 5 வேல்யூ நம்ம வந்து இன்புட் பேராமீட்டராக கொடுக்குறோம். இந்த ப்ரொசீஜர் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா இந்த இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ப்ரொசீஜர் எழுதணும். ரியல் டைம்லையும் இதே மாதிரி தான் நம்ம எழுதியிருப்போம். ஓகே, இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ப்ரொசீஜரில் இன் பேராமீட்டர், அவுட் பேராமீட்டர், இன் அவுட் பேராமீட்டர் அப்படிங்கிறத நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டினியூஸாக அடுத்தடுத்த சீரீஸ் பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ரொசீஜர் உங்களுக்கு நல்லா புரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.